டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு கிளாஸ்ல மொத்தம் 35 மாணவர்கள் இருக்காங்க. அதுல கமல் அப்படிங்கிறவரு கீழ இருந்து வரும்போது 7வது இடத்துல இருக்காரு. அதே மாதிரி சுரேஷ் அப்படிங்கிறது மேல இருந்து வரும்போது 9வது இடத்துல இருக்காரு. கமலுக்கும் சுரேஷுக்கும் கரெக்டா சென்டர் பிளேஸ்ல ரமேஷ் இருக்காரு. சோ அப்ப ரமேஷ்ல இருந்து கமல் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஒரு வகுப்புல 35 மாணவர்கள் இருக்காங்க. அதுல கமல் அப்படிங்கிறவர் கீழ இருந்து வரும்போது 7வது இடம். 7வது இடம் பார்த்தோம்னா கமல். சரிங்களா? கீழ இருந்து கவுண்ட் பண்ணும்போது அதாவது வரிசையா நின்னுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. கீழ இருந்து வரும்போது 7வது இடம். அதே சுரேஷ் அப்படிங்கிறவர் மேல இருந்து வரும்போது 9வது இடம். இந்த 2 பேத்துக்கும் கரெக்டா மிடில்ல யார் இருக்கிறாங்க? ரமேஷ் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ கமல் அப்படிங்கிறவரு ரமேஷ் இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னு கேக்குறாங்க. இதான் கொஸ்டின். சரிங்களா? கமல் அப்படிங்கிறவர் ரமேஷ் பிளேஸ் இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேக்குறாங்க. சோ பாருங்க, இங்க கீழ இருந்து வரும்போது 7வது இடம். அப்ப இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. சோ இங்க ஒரு 6 பேர். அதே மாதிரி சுரேஷ் அப்படிங்கிற மேல இருந்து வரும்போது 9வது இடம். அப்ப மேல எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்க. சோ இங்க ஒரு 8, இங்க ஒரு 6 ஆட் பண்ணா 14 பேர். மொத்தம் 14 பேர். அடுத்து இங்க ஒரு பிளேஸ், இவரு ஒரு பிளேஸ், இது ஒரு பிளேஸ். மொத்தமா 2 இதே 2 ஆட் பண்ணுங்க. மொத்தம் 2 பிளேஸ். மொத்தம் 16 பேர். சோ மொத்த மாணவர்கள் 35 பேர். 35ல இந்த 16 மைனஸ் பண்ண மீதி என்ன வரும்? 19 வரும். சரிங்களா? இந்த 19 சரிசமமா பிரிச்சா என்ன வரும்? 19ல ஒரு பிளேஸ் ரமேஷுக்கு போயிடும். அப்ப என்ன வரும்? 19ல ஒரு பிளேஸ் பார்த்தோம்னா ரமேஷுக்கு போயிடும். மீதி 18 பேர். சரிங்களா? 18 பேர் அப்படிங்கிறது அப்போ இந்த 18 ரெண்டா பிரிச்சுமா ரமேஷுக்கு மேலையும் 9 பேர் இருப்பாங்க. ரமேஷுக்கு கீழையும் 9 பேர் இருப்பாங்க. அப்ப ஆட் பண்ணா 18. ரமேஷ் பிளேஸோட சேர்த்தணுமா 19 பிளேஸ். சரிங்களா? அப்போ பாருங்க, ரமேஷுக்கு கீழ 9 பேர் இருப்பாங்க. அப்போ என்ன கேக்குறாங்கன்னா, கமல் ரமேஷ் பிளேஸ் வந்து எத்தனாவது இடத்துல இருப்பான்னு கேக்குறாங்க. ரமேஷுக்கு கீழ பாருங்க 9 பேர் இருக்காங்க. ரமேஷுக்கு கீழ 9 பேர் இருக்காங்க. சோ கமலோட பிளேஸையும் சேர்த்தணுமா ஒரு பிளேஸ். அப்ப 10வது பிளேஸ்ல பார்த்தோம்னா கமல் இருக்காரு. சோ ரமேஷ் பிளேஸ்ல இருந்து கரெக்டா 10வது பிளேஸ்ல கமல் இருக்காரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இதே கொஸ்டின்ல மேல இருந்து ரமேஷ் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டாங்கன்னா, சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்க ஒரு 8 பிளேஸ், இங்க ஒருத்தர் 9 பிளேஸ். இது ஒன்னு ஆட் பண்ணா 9 பிளேஸ். சோ அது கீழ இங்க ஒரு 9 பேர் இருக்காங்க. சரிங்களா? இங்க ஒரு இடையில ஒரு 9 பேர் இருக்காங்க. அப்ப 10, 18. சோ இங்க ஒரு ரமேஷோட பிளேஸ் சேர்த்தணுமா 1, 19 பேர். அப்ப மேல இருந்து கவுண்ட் பண்ணா ரமேஷ் பிளேஸ் என்னன்னு கேட்டாங்களா? ஒருவேளை கேட்டாங்களா 19வது பிளேஸ்ல இருப்பாரு. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமல் அப்படிங்கிறவர் ரமேஷோட பிளேஸ்ல 10வது ரமேஷோட பிளேஸ்ல இருந்து 10வது இடத்துல இருப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.